இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மெதுவடை. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ரவை, தயிர், இஞ்சி, குருமிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, சோடா உப்பு, ஆயில். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மெதுவடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ரவை யூஸ் பண்ணுறோம். இது ஏன் இன்ஸ்டன்ட் மெதுவடை அப்படின்னா, நார்மலாக நம்ம மெதுவடை செய்யணும் அப்படின்னா நம்ம யோசித்த உடனே நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா உளுந்து வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours ஆச்சு நம்ம ஊற வச்சா தான் நமக்கு வந்து செய்ய முடியும் இல்லையா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உளுந்து வடை டேஸ்ட்லேயே அந்த மெதுவடை வந்து நம்ம இன்றைக்கி ரவையில் பண்ண போகிறோம். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் வெள்ளை ரவை. இது வந்து வறுக்கெல்லாம் தேவையில்லை, வறுக்காத வெள்ளை ரவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர் வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே இந்த உளுந்து வந்துட்டு இது பண்ணும்போது ஒரு புளிப்பு, ஒரு லைட்டாக வந்து ஒரு புளிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம இந்த தயிர் சேர்க்குறோம். 3/4 கப்புக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு. அடுத்ததாக இஞ்சி வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது, இஞ்சி தான் வந்து பொடியாக அரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து அதே மாதிரி பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், அதை சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் அரிஞ்சுக்கணும். அடுத்து கொத்தமல்லி தழை. இப்போ குருமிளகு வந்துட்டு கொஞ்சமாக வந்து தட்டி வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் பவுடர் போடாதீங்க, குருமிளகை வந்துட்டு லைட்டாக கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க, க்ரஷ் பண்ணின மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த தயிர்லேயே வந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பிசையணும். அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் எடுத்தோடனே தண்ணி சேர்த்திடாதீங்க. இந்த தயிரில் இருக்க ஈரத்தில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், இப்போவே நமக்கு நல்லா வந்து இப்படி பிடிக்கிற பதம் வந்துடுச்சு. இது வந்து நம்ம நல்லா இதை நீங்கள் பிசையும் பொழுதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மோர் குடிக்கிற அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வரும். அந்த இஞ்சி மோரில் சேர்த்துக்கும் போது, தயிர் சேர்த்திருக்கோம், இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கும் பொழுது அப்படியே வந்து நமக்கு அந்த மிக்ஸ் பண்ணும்பொழுதே அந்த ஸ்மெல்லே வந்து மோர் மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ வந்து வெள்ளை ரவை பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்க பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறுகி பிடிக்கும், டைட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சுட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இறுகி இருக்கும். அப்போ லைட்டாக திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டால் போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே இப்போ இதை அடைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இன்னுமே வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். ரவை வந்து எப்போவுமே நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கிறத விட கொஞ்சம் நேரம் கழிய வந்து இறுகிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம உப்புமா கேசரி எது பண்ணாலும் அந்த மாதிரி தான். அது மாதிரி இப்போ வந்து இது கொஞ்சமாக டைட்டாக இருக்குது. மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேப் பண்ணிவிட்டு வந்து ஒரு தட்டிலெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். நம்ம அப்படியே வந்துட்டு இதில் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடணும். பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, கை நனைச்சிக்கோங்க. 2 கையுமே நனைச்சிட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த கையில் வச்சுட்டு நம்ம எப்படி மெதுவடைக்கு தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்கோங்க. மறுபடியும் கை நனைச்சிட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட வந்து உளுந்து வடையில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷேப் வந்து வராது அந்த மெது வடையில். இது மாதிரி ரவையில் பண்ணுற வடையில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அழகாக ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே பண்ணிவிட்டு உடனே எண்ணெயில் பொரிச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றா தட்டி அப்படியே சேர்த்திடுங்க.
இப்போ போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பொன்னிறமாக ஆகணும் வடை. இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். உள்ளேயும் ரவை வேகணும், அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக மெதுவடைலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்மளால் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது ரவையில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆனாலும் இப்போ நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இறுகிடும். அப்படி இல்லையா, கொஞ்சமாக நம்ம இங்கே ரவை வறுத்தெல்லாம் எதுவும் சேர்க்கல, இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால சப்போஸ் தண்ணி ஜாஸ்தியானால் நீங்கள் கொஞ்சம் ரவை கூட நீங்கள் எச்சா சேர்த்திக்கலாம். அந்த மாதிரி நிறையா ஆல்டர்னேட்டிவ்லாம் இதில் இருக்குது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே நம்ம இது செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட இன்ஸ்டன்ட் மெது வடை. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு நார்மலாக நம்ம எப்படி உளுந்து வடைக்கு சாப்பிடுவோமோ அது மாதிரி சாம்பார் சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான மெது வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ச்சனா.